திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம், சைவநெறி செம்மல், சிவத்திரு ஸ்ரீதேவ ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். அத்துடன் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு உண்மை விளக்கம். கடந்த 6, 7, 8, 9, 10 வகுப்புகளாக நாம் உண்மை விளக்கம் பகுதியை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் நாம் உண்மை விளக்கம் என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் புத்தகம் இருந்தால் உண்மை விளக்கம் பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையலாம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம்புயிர் துணையே, ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தின் அற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை குலத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளத்துறை செய் சிவன் ஞானமா முனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம், பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருடா மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம், பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தக சுத்தவினா நீதான் கேட்டு அருள், கைராய பரம்பரையில் சிவன் ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுவானுவாகி, பொயிலாரும் பொழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைக மாதோ ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானின் திருவடிகளையும், அடியனை இச்செந்நெறியில் ஆட்படுத்திய
எனது ஞானாசனாகிய விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும், இந்த ஞான சிந்தனைகளை செவிமடுக்க எழுந்தருளியுள்ள அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்வை துவங்குவோமாக. திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, சென்ற வகுப்புல நாம 8வது பாடல், அது ஐவருக்குரிய ஐவகை தொழில்களை நம்ம பார்த்தோம். அந்த படைத்தல் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் உருத்திரன், சொல்லின் திடம்பெறவே என்றும் துரோபிப்பவர் ஈசர், சதாசிவரும் அன்றே அனுகிரகராம் அப்படின்ட்டு அந்தந்த தொழிலுக்குரிய தெய்வங்களும் அந்த தெய்வங்களுக்குரிய தொழில்களையும் நம்ம விரிவாக பார்த்தோம். அப்ப இந்த அதிதெய்வமான பிரம்மா படைத்தல் தொழிலை செய்கிறார். அவர் தெய்வம் சொல்லாம அதிதெய்வம்னு சொல்றாரு. அப்ப அவர் படைத்தல் தொழிலை செய்கிறார். விஷ்ணு காத்தல் தொழிலை செய்கிறார். உருத்திரன் அழித்தல் தொழிலை செய்கிறார். மகேசன் மறைத்தல் தொழிலை செய்கிறார். சதாசிவன் அருளல் தொழிலை செய்கிறார். அந்த தொழில்களை எல்லாம் அவர்கள் செய்தாலும் படைத்தல்னா என்ன, காத்தல்னா என்ன, அழித்தல்னா என்ன, அழித்தலை நம்ம ஒடுக்குதல் சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மறைத்தல் அருளல் அப்படின்னு பார்த்து, மறைத்தல் தொழிலை மட்டும் சொல்லும் போது திடம்பெறவே மறைத்தல் அப்படிங்கிற ஒரு அதை சொல்றார். ஏன் அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு மாயையிலிருந்து உடல், கருவி, உலகு, நுகர்பொருள் ஆகிய எல்லாத்தையும் ஆக்கி தருவதே நமக்கு படைப்புன்னு பார்த்தோம். அவற்றை நிலைநிறுத்தி அனுபவிக்க செய்வதே காத்தல் பார்த்தோம். அவற்றை மீளவும் அந்த மாயையிலேயே கொண்டு ஒடுக்குதல். அதான் காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு வருது, திரும்ப காரிய நிலையிலிருந்து காரண நிலைக்கு கொண்டு போறது ஒடுக்குதல் பார்த்தோம். இந்த செயல் எல்லாம் மாயையில நடைபெறுவன. அது உயிர்களுக்கு உடல் வழியாக பிறப்பு இறப்புகளை தந்து இன்பத் துன்பங்களை நுகரச் செய்வதே மறைப்புன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம உயிர்களுக்கு இறைவன் இந்த வினைகளை உடல் வழியாகத்தான் ஊற்றாங்கிறத இங்க நமக்கு சொல்றார். ஏன்னா அந்த வினைகள் அப்படிங்கிறது அந்த பிறப்பு இறப்புகளை தரான். அது ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சப்ப அதுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது, இளைப்பு. அப்ப அந்த இறப்பை தரான். இளைப்பாறிய உயிர்களுக்கு பிறப்பை தரும். அப்படி தரும்போது இறப்பு நிலையில அது என்ன அனுபவிக்கும் அப்படின்னா, இன்பங்களையும் துன்பங்களையும் நுகரச் செய்கிறான் பெருமான். அவன் இந்த உலகியல்ல நம்ம உழலச் செய்கிறான். அதை மறைப்புன்னு சொல்றோம். உயிர்களுக்கு பாசத்தை நீக்கி இல்லையா, அந்த மறைப்புங்கிறதுலயே நான் பெருமான் பாசத்தை தான் காட்டுறான். அப்ப அந்த உயிர்களுக்கு அந்த பாசத்தை நீக்கி அந்த பேரின்ப நிலையை அருளுவது தான் நம்ம அருளல் சொல்றோம். அப்ப இந்த மறைத்தல் அருள் ஆகிய இந்த 2 தொழில்களும் உயிர்களிடத்தில் நடைபெறுகின்றன. படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த 3 தொழிலும் மாயையில நடைபெறுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த 5 தொழில்ல படைத்தல்னாலும் அது பந்தம் தான், காத்தல்னாலும் அது பந்தப்படுத்துதல் தான், அழித்தல்னாலும் பந்தப்படுத்துதல் தான், மறைத்தல்னாலும் பந்தப்படுத்துதல் தான். இந்த 4ம் பந்தம் தான். அப்ப இந்த 4 பந்தங்களிலிருந்து நீங்கி அருளலாகி அந்த வீடு பேர் எனப்படும் அந்த தன்மைக்கு நம்ம போகணும். இதான் மாணிக்கவாசக பெருமான் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு பந்தமும் வீடும் ஆயினார்க்குன்னு திருவாசகத்துல சுவாமி சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி இந்த தொழில்களை நம்ம மறைத்தல் தொழில காத்தல்லையும் அருளல் தொழில அழித்தல்லையும் அடக்கி இந்த தொழில் சொல்லலாம் அப்படிங்கிறத நாம அந்த 8வது பாடலை விரிவாக பார்த்தோம். இப்போ 9வது பாடலை நம்ம பார்க்கணும். அதுல இந்த பூதங்களுடைய குணங்களும் தொழில்களும் சொல்லப்படுகின்றன. இப்ப பார்த்தது அந்த அதிதெய்வங்களுக்குரிய தொழில். இப்ப நம்ம பார்க்க போறது அந்த பஞ்சபூதங்கள். மண்ணுக்கு என்ன தொழிலு? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில சொல்றார். அப்ப அந்த பாடலை பார்க்கலாம். மண் கடினமாய் தரிக்கும் அப்படின்னு சொல்றார். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன் கனல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க மண்ணுக்குரிய தொழிலா சொல்லும் போது மண் கடினம்ங்கிறாரு இல்லையா? மண்ணுடைய குணம் சொல்லும் போது கடினம்னு சொல்றாரு. அப்ப மண்ணு எப்படி இருக்கும்? அதுக்குரிய குணம் என்ன அப்படின்னா கடினமாக இருப்பது. அதோட சேர்த்து அது என்ன தொழில் செய்யும்? மண் என்ன தொழில் செய்யும் அப்படின்னா தரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. மண் கடினமாய் தரிக்கும். அப்ப மண் என்பது
கடினமா இருக்கும். அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, தாங்குவது. தாங்குவதால் தான் அத தரைன்னு சொல்றோம் நம்ம. இல்லையா? அது காரண பெயர். அப்ப அந்த மண் கடினமாய் தரிக்கும். அப்ப மண்ண சொல்லும்போது, அதனுடைய பண்பு என்ன அப்படின்னா, கடினமாக இருத்தல். அப்ப அதனுடைய தொழில் என்னன்னு பார்த்தா, தாங்குதல். எல்லாத்தையும் தாங்குது இந்த மண்ணு. அதனால மண் கடினமாய் தரிக்கும் சொல்றார். 2வது சொல்லும்போது, வாரி குளிர்ந்து ஆ குளிர்ந்தே பதமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாரி அப்படிங்கிறது சொல்லு நீரை குறிக்கக்கூடிய சொல்லு. அந்த நீர் என்ன செய்யும் அப்படின்னா, அது சொல்லும்போதே நம்ம தண்ணீர் அப்படின்னு சொல்றோம். தண் என்றால் குளிர்ச்சி. இதே குளிர்ந்த நீர தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தண்ணுன்னு சொல்றோம். அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா, குளிர்ந்து பதம். குளிரச் செய்யும். குளிர்ச்சி. அதனுடைய பண்பு, நீரினுடைய பண்பு என்னன்னா குளிர்ச்சி. அது என்ன தொழில் செய்யும் அப்படின்னா, பதமாம். பதமாக்கும் சொல்றார். எப்படிப்பட்ட கடினமான நிலத்திலயும் அந்த நீர நம்ம விடும்போது, அந்த நிலம் பக்குவப்படுகிறது. அது பதமாகிறது. அப்ப நீருடைய வேலை என்னன்னு பார்த்தா, பதமாக்குதல். அப்ப நீருடைய பண்புன்னு பார்த்தா, குளிர்ச்சி. அப்படின்னு சொல்றார். அப்ப மண் கடினமாய் தரிக்கும். வாரி குளிர்ந்தே பதமாம். குளிர்ச்சியா இருக்கும். அது அதனுடைய பண்பு. பதமாக்குதல் அதனுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்தது சொல்லும்போது, "வன் கனல் சுட்டு ஒன்று விக்கும்" அப்படின்னு சொல்றாரு. கனல் அப்படின்னா நமக்கு நெருப்புன்னு தெரியும். அந்த நெருப்பு என்ன செய்யும் அப்படிங்கன்னா, அத சொல்லும்போது, "ஒன் கால்" அப்படிங்கிறார் இல்லையா? ஒன் அப்படின்னா சிறந்தன்னு அர்த்தம். அப்ப சிறந்த தீன்னு சொல்றாரு. தீய மட்டும் சொல்லும்போது, சிறந்த தீங்கிறாரு. அப்ப ஒன் கனல் என்ன செய்யும்? அதனுடைய குணம் என்ன அப்படின்னா, சுடுதல். சுடுதல் தான் தீயினுடைய குணம். அப்ப அதனுடைய செயல் என்ன அப்படின்னா, ஒன்றுவிக்கும்ன்னு சொல்றாரு. ஏன்னா எப்படி ஒன்றுவிக்கும் அப்படின்னா, தீயில எந்த பொருள போட்டாலும் அதுக்கு பொருள் அது எரிஞ்சதுன்னா, அதுக்கு ஒரே பேரு தான் சாம்பல்ன்னு ஒரு பேரு தான். அதனால எல்லா பொருளையும் என்னென்னத்த போட்டாலும் எஞ்சி நிற்பது என்னன்னா, சாம்பல். அதனால அது தீ எல்லாத்தையும் சுட்டு ஒன்றுவிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் ஓவாமல் வன்கால் அப்படிங்கிறார். ஓவாமல்னா நீங்காமல்னு அர்த்தம். நீங்காமல் வீசக்கூடிய அந்த காற்று. அத சொல்லும்போது என்ன சொல்றாரு? வன்கால்ங்கிறாரு. இல்லையா? அது வளமை வளப்பம் இல்லையா? அதுதான் நமக்கு வளத்த தருது. ஏன் அப்படின்னா, அந்த காற்றில இருந்து தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய பிராண வாயு வருது. இல்லையா? அதனால இத சொல்லும்போது என்ன சொல்றாரு? வளப்பம். ஆ வன்கால் வளப்பமான காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அந்த ஒன்று அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும்னு சொல்றாரு. அப்ப அது என்ன பண்ணும்? பரவி அசையுங்கிறாரு. அப்ப அது என்ன பண்ணும்? காற்றினுடைய குணத்த பார்த்தா அது ஒளிவில்லாமல் பரவும் குணத்தினை உடையது. ஒரு பலூன்ல அடைச்சு வச்சிருந்தா கூட, அந்த பலூன்ல இருந்து அது காற்று சல்லுன்னு வெளிய போய் எல்லாத்தோடையும் பரவிடும். அ அப்புறம் அததான் இங்க சொல்றாரு. ஒளிவில்லாமல் பரவும் குணத்தை உடையது. அது என்ன செய்யும் அப்படின்னா, பொருள்களை அ ஒன்றாக திரட்டும்ங்கிறார். எந்த திசையை நோக்கி காற்று அடிக்குதோ, அந்த திசையில எல்லா பொருளையும் கொண்டு போய் அந்த காற்று என்ன பண்ணும்னா சேர்த்துரும். அதனால இத சொல்லும்போது, "வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில்" அப்புறம் பார்க்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா, ஆகாயம் அ எ ஆ நிரந்தரமாய் நிற்கும்ங்கிறார். அப்ப ஆகாயத்துக்குரிய அந்த தொழில் என்னன்னு பார்த்தா, வெளின்னு சொல்றார். ஆகாயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த குணத்தினை உடையது. இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லாம, காலியான இடத்துல எல்லாமே இருக்கிறது என்னன்னு பார்த்தா, ஆகாயம் தான். அத வெட்ட வெளின்னு சொல்றோம். அப்ப ஆகாயத்தினுடைய குணம் என்னன்னா, வெளி. அப்ப ஆகாயம் என்ன செய்யும்? ஏனைய எல்லா பூதங்களுக்கும் மண்ணு, நீரு, தீ, காற்று இந்த ஏனைய 4 பூதங்களும் இருப்பதற்கு இடம் கொடுத்திருப்பதே இந்த ஆகாயம் தான். சில சமயங்கள்ல என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ஆகாயத்த ஒத்துக்க மாட்டாங்க. பூதங்கள 4 பூதங்கள்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஆகாயம் கண்ணுக்கு தெரியாததுனால, அத ஒத்துக்க மாட்டாங்க.
ஆனா நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஏனைய 4 பூதங்களுக்கும் இடம் கொடுத்திருப்பதே இந்த ஆகாயம் தான் அப்படின்னு சொல்லுது. அதனால பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. அப்ப இந்த ஆகாயம் என்ன பண்ணும்? நிரந்தரமா அ இரு இருக்கும். எல்லாத்துக்கும் ஏனைய 4 பூதங்களுக்கும் இடம் கொடுத்திருப்பது இந்த ஆகாயம் தான். அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றார். அப்ப மண் என்ன செய்யும் அப்படின்னா, கடினம். மண்ணுடைய குணம் கடினம். அந்த சார்ட் போட்டிருக்காங்க ஐயா, அத பாருங்க. அத தொட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். அந்த மண் என்ன செய்யும் அப்படின்னா, அது கடினமா இருக்கும். அதனுடைய தொழில் என்னன்னு பார்த்தா, தாங்குதல். அடுத்தது நீர். நீர் எடுத்துட்டோம்னா, அதனுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி. அது என்ன தொழில் செய்யும் அப்படின்னா, பதமாக்கும். அப்புறம் தீய சொல்றாரு. தீ என்ன செய்யும்? சுடும். அப்புறம் அதனுடைய தொழில் என்ன? அதனுடைய பண்பு சுடுதல். அப்புறம் அதனுடைய தொழில்ன்னு பார்த்தா, எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துதல். எத்தன எவ்வளவு போட்டாலும் எல்லாத்துக்கும் பேரு சாம்பல் தான். அத சொல்றாரு. அப்புறம் காற்று என்ன செய்யும்? பரவும். காற்று பரவும். பரவி அசைந்து என்ன பண்ணும்? அதோட தொழில் என்னன்னா, எல்லாத்தையும் திரட்டி ஒரு பக்கமா சேர்க்கிறது காற்றினுடைய வேலை. அடுத்தது ஆகாயத்தினுடைய குணம் பார்த்தா, வெளி. அது வெட்ட வெளியாக இருப்பது ஆகாயத்தினுடைய குணம். அது என்ன செய்யும் அப்படின்னா, ஏனைய 4 பூதங்களுக்கும் அது இடம் கொடுக்கும் அப்படின்ட்டு, இந்த பஞ்ச பூதங்களுடைய அ தொழிலையும், அதனுடைய குணத்தையும். குணம்ங்கிறது மண். மண்ணுடைய குணம் கடினம். நீருடைய குணம் குளிர்ச்சி. தீயினுடைய குணம் சுடுதல். காற்றினுடைய குணம் சலித்தல், திரட்டுதல். ஆ ஆகாயத்தினுடைய குணம் நிரந்தரமா இருக்கிறது. அப்புறம் இதுகளுடைய தொழில் பார்த்தா, நிலம் தாங்கும், நீர் பதமாக்கும், தீ ஒன்றுவிக்கும், காற்று சலித்து திரட்டும், ஆகாயம் ஏனைய 4 பூதங்களுக்கும் இடம் கொடுக்கும் அப்படின்னு இந்த பாட்டுல அதனுடைய தன்மைகளை எல்லாம் நமக்கு சொல்றாரு. அடுத்த பாடல்ல பார்த்தா நமக்கு ஐம்புலன்களை பத்தி சொல்றாரு. ஏன்னா இந்த புலன்கள்னு சொல்லும்போதே இது சூக்குமம். நம்ம எல்லாம் தத்துவங்களை பார்த்துட்டோம். இந்த புலன்களை எல்லாம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு பார்த்தோம். அந்த 5 புலன்களை பற்றி பார்க்கிறோம். அந்த 5 புலன்களுக்கு நிறைய பேர் இருக்கு. சூக்கும பூதம்னு சொல்லலாம், நுண்பூதம்னு சொல்லலாம். இந்த மாதிரி அந்த 5புலன்களுக்கு நிறைய பேர் இருக்கு. அத சொல்லும்போது என்ன செய்யறாருன்னா, உள்ளபடி மாபூதம் ஓதினும். அந்த ஆகமத்துல எப்படி சொல்லியிருக்காங்களோ, அது போலவே உள்ளபடி நாங்க மாபூதம் இல்லையா? அந்த 5 பூதங்கள் இருக்கா இல்லையா? அந்த 5 பூதங்கள தான் இங்க சொல்றாரு. ஐம்பெரும் பூதம்னு சொல்றோம். அதனால மானா பெரிய. அதனால ஐம்பெரும் பூதங்கள்னு சொல்லும்போது, மாபூதம் ஓதினும் உண்டனக்கு. அப்ப ஆகமத்துல இந்த 5 பூதங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ, அத உள்ளதை உள்ளபடி உனக்கு நாம் ஓதினோம், சொன்னோம் இல்லையா? அப்படி சொல்லியபடி உண்டனக்கு. இப்ப அடுத்து உனக்கு என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா, உண்டனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில். அப்ப அந்த அடுத்ததா பூதங்களுக்கு மேல இருக்கிறது பார்த்தா 5 புலன்களை தான் சொல்றாரு. அப்ப அந்த புலன்களை சொல்லும் போதே என்ன சொல்றாரு? கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை, பரிகம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனே அப்படின்னு சொல்றாரு. இத சொல்லும்போது, இந்த புலன்களை சொல்லும்போது 2வது வரியில கள்ளமிகும் ஐம்புலன்னாரு. 4வது வரியில சொல்லும்போது ஆசை தரும் ஐம்புலனேங்கிறார். ஏன்னா அந்த புலன்கள் வழியாகத்தான் இந்த ஆசை நமக்கு வருது. அதனால சொல்லும்போது அந்த அந்த கள்ள ஐம்புலன்கள்ங்கிறாரு. ஏன்னா கூடயே இருந்து அவன் நல்லதை செய்வது போலவே என்ன பண்ணுவான்? தீமையை செய்து கொண்டிருப்பான். அதுதான் அப்பர் சுவாமி சொல்வாரு. இந்த 5 பேரும் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம இந்த 5 பேத்தையும் உறவாக கொள்கிறோம். ஏன்னா எதையும் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த காதை வச்சு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மூக்கை வச்சு நுகர்ந்து தெரிஞ்சுக்கிறோம். வாய் வச்சு பேசி தெரிஞ்சுக்கிறோம். தோளால உணர்ந்து கொள்கிறோம். இப்படி எல்லாம். ஆனா அப்பர் சுவாமி இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐவரையும் கள்வர்ன்னு சொல்றாரு. அப்ப இந்த தேவாரத்துல 4ஆம் திருமுறையில 79வது பாடல சொல்றாரு. பழைத்து நின்று ஐவர் கள்வர்ங்கிறார். அந்த வந்து என்னை நடுக்கம் செய்ய.
என்ன பண்றாங்க அப்படின்னா, நடுக்கம் செய்றாங்க. எந்த ஒரு முடிவுக்கும் வரவிடாம செய்வது எதுன்னா, இந்த ஐம்புலன்கள் தான் அப்படிங்கிறத அப்பர் சுவாமி சொல்றாரு. வளைத்து நின்று வளைத்து அப்படின்னா, தப்பிக்க முடியாத மாரி பிடிச்சுக்கிறது தான் வளைத்து. இந்த ஐம்புலன்ல சிக்கிறவன் வெளிய வரவே முடியாது. அததான் இங்க சொல்றாரு. இப்போ வளைத்து நின்று அந்த ஐவர் அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற அந்த 5 கள்வர்களும் வந்து என்னை நடுக்கம் செய்ய வந்து நடுக்கம் செய்கிறார்கள். பயமுறுத்துறாங்க அவங்க அப்படின்றாரு. எது போல அப்படின்னா, ஒரு இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத சொல்றாரு. ஏன்னா, இந்த புலன்களால உணரப்படுவது தான் இந்த உலகம். ஏன் இப்படி உணர பெருமான் இந்த 5 புலன்களை கொண்டு தான் நம்ம இந்த உலகத்த உணரவும் செய்கிறோம். அப்படி உணர செய்ற நமக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா, துன்பத்த தவிர எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே துன்பமயமா தான் இருக்கு. ஏதோ அப்பப்ப ஒரு சில இன்பங்கள் நமக்கு வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா, இந்த மயக்க பொருளால நமக்கு இந்த ஆசையெல்லாம் நமக்கு வருது. இந்த மயக்கம் இருக்கிறதுனால தான் இந்த ஐம்புலன் ஆசை நமக்கு வருது. அப்ப ஏன் இப்படி அந்த ஐம்புலன்களுக்கு இந்த மாரி ஆசை வருது, தகாத ஆசைகள் வருது அப்படின்னா, ஏன்னா இது மாயையிலிருந்து கொடுக்கப்பட்ட பொருள். அப்ப மாயா கருவிகள்லாம் என்ன பண்ணும்? அது நமக்கு துன்பத்த தான் தரும். அதனால அது மாயை மயக்கமும் செய்யும் சொல்றதுனால, இந்த ஐம்புலன் சார்புல யாரெல்லாம் இருக்கிறோமோ, அவங்க எல்லாத்துக்குமே மயக்கம். சொல்லப்போனா யாருமே இந்த ஐம்புலன்கள்ல இருந்து தப்பிக்கிறது இல்ல. ஐம்புலன்கள் எத காட்டுதோ, அந்த வழியில தான் நாம பயணம் செய்றோமே ஒழிய, சண்டேச நாயனார் ஒருத்தர தான் புலன்கள் பின் செல்லும் தகைமையாருங்கிறாரு. சண்டேச நாயனார் சொல்றத மட்டும் தான் அந்த புலன்கள் கேட்டுட்டு அவரு பின்னாடி போகுது அப்படிங்கிறாரு. ஏன் மயங்குது அப்படின்னா, மயக்க பொருள் ஆசைய தான் குடுக்கும். மயக்கத்த தான் குடுக்கும். மாவ போல பணியாரம்ன்னு சொல்லுவோம். அது போல இந்த மாயையிலிருந்து கொடுக்கப்பட்டதுனால, இந்த மயக்கத்தை தான் அந்த மாயா பொருள்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இத சொல்றாரு. அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, 100% துன்பம் தான். ஆனா, அத நம்ம என்ன நெனைக்கிறோம்? இன்பமாக எண்ணுகிறோம். இல்லையா? ஆமா. அததான் இந்த பாடல்ல நமக்கு அப்பர் சுவாமி சொல்றாரு. இந்த ஐவர் கள்வர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்ங்கிறத அந்த 5 பேத்தையும் மாறன், தீரன், வீரன், சூரன், ஓரன் அப்படின்னு சொல்றாரு 5 பேரு. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு ஆமையை கொல்வதற்காக திட்டம் போடுகிறார்கள். ஆமைய அடிச்சு உடைக்க முடியாது ஓட. யாராவது தீங்கு வரும்போது 5யும் உள்ளார இழுத்துக்கும். அதனால ஆமைய ஓட்ட உடைக்க முடியாது. இல்லையா? அதனால அந்த ஒவ்வொன்னுக்கும் அந்த மாரி ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் ஒவ்வொரு சிறப்ப வச்சிருக்கான். இல்லையா? யானைக்கு தந்தத்த வச்சிருக்கான். மயிலுக்கு தோகை வச்சிருக்கான். மாட்டுக்கு கொம்ப குடுத்துருக்கான். அந்த மாரி ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்புக்கு ஒரு உறுப்ப குடுத்துருக்கான். அந்த ஆமைக்கு ஓட்ட குடுத்துருக்கான். மனுஷனுக்கு அறிவ குடுத்துருக்கான். ஆனா, அந்த அறிவ என்ன பண்றதில்ல. நம்ம பயன்படுத்துறதே இல்ல. ஆ அதனால இந்த ஆமை ஓட்ட உடைக்க முடியாதனால, அந்த ஆமைய கொல்றதுக்கு அந்த மாறன், தீரன், வீரன், சூரன், ஓரன் என்ற 5 பேரும் திட்டமிடுகிறார்கள். அந்த ஆமையை கொல்வதற்காக ஒரு 3 கல்லை வைத்து, அதன் மேல ஒரு பாத்திரத்த வச்சு, அந்த பாத்திரத்துக்குள்ள நல்ல குளிர்ந்த நீர ஊற்றி, அ அப்புறம் அந்த அதுல விறக இட்டு, அந்த ஆமையை பிடித்துக் கொண்டு வந்து அந்த தண்ணீல போடுறாங்க. இந்த ஆமைக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! இவ்வளோ நாளா நம்ம நிலத்துல இருந்தோம். இப்ப இப்படிப்பட்ட குளிர்ந்த நீர்ல நம்மள போடுறாங்களே! அப்படின்னு இந்த ஆமைக்கு ஒரே சந்தோஷம். ஒரு மூடிய போட்டான். அந்த மூடிக்கு மேல ஒரு கல்ல வச்சான். தீய மூட்டுனான். அப்போ இந்த ஆமை அங்கேயும் இங்கேயும் திளைக்குது. மேல போகுது, கீழ வருது, பக்கவாட்டுல போகுது. அப்படியே அந்த 5 பேர்த்தையும் உத்தமர்கள் என்று நினைக்கிறது. இல்லையா? அப்புறம் அந்த அவர்களோடு உறவு கொண்டு இந்த ஆமை, இந்த ஐவரும் உத்தமர்கள் என்று நம்புறதுனால, அந்த ஆமை இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த தீவினை நம்ம செய்த தீவினையை அந்த விறகில் தீயாக மூட்டுகிறார்கள். அப்ப அந்த தீவினை தான் நமக்கு துன்பமா வருது. அந்த தீவினையை ஊட்டும்போது திளைத்துக் கொண்டிருந்த ஆமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறி, தண்ணி தளபுலன்னு கொதிச்சு, நொந்து, வெந்து மாண்டது அந்த ஆமை. அது போலத்தான் நாமளும் இந்த உலகத்துல
துன்பத்தை எல்லாம் இன்பத்தை எல்லாம் துன்பமாக கருதுகிறோம். அவன் வச்ச அந்த 3 கல்லு தான் நம்மளுடைய ஆணவம், கன்மம், மாயைங்கிற 3 மலம். அந்த பாத்திரம் தான் நமக்கு குடுத்திருக்க சரீரம். அந்த பாத்திரத்துல உள்ள நீர் தான் உலகம் நமக்கு. அதுல அந்த பாத்திரத்துக்குள்ள தான் நம்மள ஆமைங்கிறது இந்த உயிர். இந்த ஆமைய புடிச்சு அந்த தண்ணிக்குள்ளார, இந்த உலகத்துக்குள்ள, அந்த உடம்புக்குள்ளார தள்ளி, அந்த உடம்ப அந்த உலகத்துக்குள்ளார பெருமான் தள்ளி வச்சிருக்கான். விறகுங்கிறது தான் நாம செய்த தீவினை. அத மேல மூடி இருக்கிற தட்டு தான் நமக்கு இருக்க பந்த பாசம். அந்த தட்டு மேல ஒரு கல்ல வைக்கிறான் தப்பிச்சு வராம. அது அகங்காரங்கிற கல்லு. அப்ப எல்லாமே நரகமா தான் இருக்கு. ஆனா, அந்த நரகத்த நாம சொர்க்கமாக கருதுகிறோம். இல்லையா? இங்க வந்து படக்காட்சி, பொருட்காட்சி இப்படின்னு ஊர் ஊரா சுத்துறோம். இல்லையா? அதனால இந்த அ இந்த உள்ளம், இந்த உலகம், இந்த சுற்றம், இந்த மனைவி, மக்கள் எல்லாத்தையும் துன்பங்கிறார். அதான் சொல்றார். "தழைத்து வைத்து உலகை ஏற்றிங்கிறார்." அப்ப அந்த பாத்திரத்த மூடி வச்சிருக்கான். அதான் தழைத்து வைத்து உலையை ஏற்றி, அந்த தீவினைங்கிற நெருப்பை ஏற்றி, தழல் எரியும் அடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல். முதல்ல திளைப்பா இருக்கு. ரொம்ப ஜாலியா சுத்துது. அப்புறம் நேரம் ஆக ஆக நெருப்பு எரிய எரிய நொந்து வெந்து மாண்ட மாரி தெளிவிலாதே அந்த ஆமை எப்படி இந்த துன்பத்தை எல்லாம் இன்பமாக நினைத்ததோ, அதுபோல நானும் இந்த உலகத்துல தெளிவிலாதேன். எந்த ஒரு தெளிவுக்கும் வரவிடாது. இந்த ஐம்புலன்களும் நம்மள தெளிவாக்கவே விடாது. அதனால நான் இளைத்து நின்று ஆடுகின்றேன். இளைத்து நின்றுனா அந்த ஐம்புலன்களுக்கு நான் அடங்கி இருக்கிறேன். என் செய்வான் தோன்றினேன். எப்படி இந்த ஐம்புலன்கள்ல இருந்து வெளிய வர்றதுன்னு தெரியலையே பெருமானேன்னு சொல்லிட்டு, அப்பர் சுவாமி இந்த பாட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த புலன்களினுடைய கொடுமை அவ்வளோ மோசமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அதனால சிவபுராணத்திலே சொல்றாரு இல்லையா? "மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய." 5ம் வஞ்சனையை தவிர எதுவுமே செய்யாது. இல்லையா? வஞ்சனை அப்படின்னாவே ஆ நன்றி இல்லாத தன்மையை தான் என்னன்னு சொல்றோம்? வஞ்சனைன்னு சொல்றோம். அப்ப அந்த ஆ சிவபுராணத்துல அதான் சொல்றாரு. "மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய." உறவு போல இருந்து நம்ம நம்மள நட்டாத்துல விடுற மாரி இருக்கக்கூடிய தன்மை உடையது இந்த புலன்கள். இல்லையா? அதனால இது நெறைய நெறைய சொல்றார் மாணிக்கவாசக பெருமான். ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது, "புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி." அப்ப இந்த புலன்கள் 5ம் பொறி கலங்குனா, நெறி மயங்கிடுவோம். நெறினா வழி. அப்ப வழி மாறி நம்ம போயிடுவோங்கிறத சொல்றார். மாணிக்கவாசக பெருமான் நெறைய சொல்றார். "இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய்." எவன் ஒருத்தன் இந்திரியத்தினுடைய வயத்துல மயங்குறானோ அவன் இறப்பது உறுதிங்கிறாரு. ஏன்னா இறக்காம தான் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். இறப்பையும் தடுக்கணும், பிறப்பையும் தடுக்கணும்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. இல்லையா? திருவாவடுதுறை பதிகத்தினுடைய பலனா சொல்லும்போது சுவாமி அததான் சொல்றாரு. இறப்பையும் பிறப்பையும் தடுக்கணுங்கிறது தான் சுவாமி அங்க சொல்றாரு. அப்ப அந்த பதிகத்த ஆவடுதுறை பதிகத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ட்ட பாடுனா, நமக்கு இறப்பும் பிறப்பும் தடுக்கப்படும். இறப்பும் தடுக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா இறந்தா பிறந்தாகணும். அதனால முதல்ல இறப்ப தான் தடுக்கணும். அததான் இங்க சாமி சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும். அப்ப இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு. யார் ஒருத்தன் இந்த இந்திரியத்தினுடைய வயத்துல மயங்கி இறப்பதற்கு காரணமாய் இருக்கிறானோ அவன் அந்தரத்தே திரிந்து போய் அருநரகில் வீழ்வான் அப்படின்னு சுவாமி சொல்றார். அப்ப இன்னும் சொல்றாரு. "நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய்ன்றார்." அப்ப பெருமான் நெடுந்தகையாக இருந்து என்னை நம்ம ஆட்கொள்ள வரும்போது கூட நம்ம இந்த ஐம்புலன்களை பற்றி கொண்டு அந்த ஐம்புலன்களின் பின்னாடி செல்வதற்குத்தான் நம்ம விரும்புறோம். ஏன்னா புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேன். அப்ப இந்த புலன் வழி போனா அது பொய் நெறிதான் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அடற்கரி போல் என்ன சொல்றாரு? கரிங்கிறாரு, யானைங்கிறாரு. அதுக்கு அடற்கரி போல் ஐம்புலனுக்கு அஞ்சின். அப்ப இந்த மதம் பிடிச்ச யானை போல அந்த 5 புலன்களையும் சொல்றாரு. ஒரு மதம் இருந்தாவே ஒரு மதம் பிடிச்ச யானையே நம்மளால சமாளிக்க முடியல. நம்மட்ட இருக்கிறது 5 மதம் பிடித்த யானைன்னு இந்த புலன்கள 5 யானைகளாகவும், அத 5 மதம் பிடித்த யானைகளாகவும் சொல்றாரு. அதனால இந்த புலனை சொல்லும்போது கள்ளமிகும் புலன்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த கள்ளமிகும் புலன்களை கட்டுரைக்கில் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, மெல்லவே
அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அது அது நம்மை தீய வழிகளில் இழுத்துச் செல்லக்கூடிய அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை தரும் ஐம்புலனே அப்படிங்கிறாரு. அப்ப இந்த புலன்கள் தான் நமக்கு எத தருது? ஆசையை தருகிறது. அததான் இங்க சொல்றார். அப்ப இந்த புலன்களுடைய காரியமாக தான் நம்மகிட்ட ஆசை அப்படிங்கிறது வடிவெடுக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அதனால இந்த புலன்வழி நம்ம செல்லாம, அந்த புலன்களை விடுத்து, அந்த பெருமானுடைய வழியில நாம நிக்கணும். இல்லையா? அப்பதான் இந்த புலன்கள்ல இருந்து நாம தப்பிக்க முடியுங்கிறத சொல்றாரு. அதனால இந்த புலன்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த புலன்கள் அப்படிங்கிறது என்னன்னா, அது நம்ம தீய வழியில இழுத்துச் செல்லக்கூடியது அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அததான். அப்ப இந்த புலன் வழி நிக்காம, அது நம்ம இறை வழி நிக்கணும். அருள் வழி நிக்கணும் நம்ம அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு முக்கியமா சொல்லக்கூடிய கருத்தாக இங்க சொல்றாரு. அப்போ உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உண்டனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஆசை தரும் ஐம்புலனே ஆம். அப்ப இது என்ன உங்களுக்கு ஐம்புலன்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவையெல்லாம் என்ன தரும் அப்படின்னா, ஆசை தரும் அப்படிங்கிறாரு. ஆசை தரும் ஐம்புலனே. அப்ப ஆசைதான் அழிவுக்கு காரணம். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆசைதான் நம்மளுடைய அ எல் அதாவது ஒரு நிறைவுங்கிறதே வராது. ஆசை இருந்தா என்ன பண்ணாது? நிறைவுங்கிறதே வராது. அப்ப அந்த நிறைவை வராம செய்வதுதான் இந்த புலன்களுடைய வேலை. அப்படிங்கறனால தான் இந்த புலன்கள சொல்லும்போதே, இது கள்ளமிகும் புலன். அது ஆசை தரும் புலன்கிறாரு. ஏன்னா, ஆசை இருக்கவங்களுக்கு எதுலயுமே என்ன பண்ணாது? ஒரு நிறைவே வரவும் முடியாது. வராது. அதனால அத சொல்றாரு. அந்த ஆசை தரும் ஐம்புலன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, நு நுகர்றவற்றில மேலும் மேலும் விருப்பத்தை மிகச் செய்யக்கூடியது. ஒரு ஒரு நுகர்ந்தோம்னா, இந்த கண்ணை கொண்டு ஒரு ஒரு விஷயத்த நுகர்ந்தோம்னா, மீண்டும் மீண்டும் அத பார்க்கச் செய்யும். மீண்டும் மீண்டும் அத விட்டு நம்மளால விலக முடியாத மாதிரி செஞ்சுரும் இந்த கண்ணு. அதே மாதிரியே அந்த உடம்புக்குரிய அந்த சுவை அந்த உணர்வும் அப்படிதான். வாயும் அப்படிதான். நல்லா பேசிட்டோம்னா, அந்த பேச்ச நிறுத்தவே முடியாது. மேலும் மேலும் ஏதாவது பேச சொல்லும். அந்த கண்ணு அப்படிதான். பார்க்கிறோம்னா, மீண்டும் மீண்டும் அதையே பார்க்கச் சொல்லும். மூக்கும் மீண்டும் மீண்டும் அதையே சுவைக்கச் செய்யும். அந்த செவியும் அத மீண்டும் மீண்டும் எது பிடிச்சிருக்கோ அதையே மீண்டும் மீண்டும் கேட்கச் செய்யும். அதனால தான் இத சொல்லும்போது, ஆசை தரும் ஐம்புலன்கள்ங்கிறாரு. ஏன்னா, அந்த ஆசைக்கோர் அளவு இல்லைன்னு சொல்றோம். அந்த ஆசையிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? மீண்டு வரவே முடியாதுங்கிறனால இந்த ஐம்புலன்கள சொல்லும்போது, அது ஆசை தரும் ஐம்புலன்கள்னு நமக்கு சொல்றாரு. அப்ப அந்த ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். அந்த துன்பத்திற்கு காரணமாக இருப்பது இந்த ஐம்புலன்கள். அப்ப புலன்களுடைய சேட்டையிலிருந்து நம்ம மிஞ்சணும். மீறி வரணுங்கிறத தான் சொல்றாரு. இங்க ஆசை தரும் ஐம்புலனையாம் இந்த பாட்டுல உள்ளபடி மாபூதம் போதினோம் உண்டலக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனையாம்னு இதுல 5 புலன்கள் எது அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. நம்ம திருமூலர் சுவாமி சொல்றாரு. கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்குன்னு சொல்றாரு. மாணிக்கவாசக பெருமானும் மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்சப்புலன். நல்ல வழியில மயக்கம் அப்படின்னாவே நன்மையெல்லாம் தீமையா காட்டும், தீமையெல்லாம் நன்மையா காட்டும். அப்படிப்பட்ட மயக்கத்தை கொடுப்பது இந்த ஐம்புலன்கள் தான் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல்ல ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 11வது பாடல்ல என்ன சொல்றாரு? அறிகருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானேந்திரியங்களை பத்தி நமக்கு சொல்றாரு. அப்ப அந்த ஞானேந்திரியங்கள் என்னன்னு பார்த்தா, மெய், வாய், கண், மூக்கு, செவி நம்ம பார்த்துட்டோம் அதெல்லாம். அப்ப அத சொல்லும்போது இங்க சொல்றாரு, ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஞானேந்திரியங்களை பற்றி உனக்கு நன்றாக நான் உரைக்கிறேன். அதை நீ கேள் அப்படின்னு சொல்றாரு. ஊனமிகும் பூதம் உற்று இடமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பூதத்தை சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஊனமிகும் பூதம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பூதம் எப்படிப்பட்டது அப்படின்னா குறைவுடையதுன்னு சொல்றாரு. அதான் ஊனமிகும் பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை
அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலும் மூக்கென்று அறி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானேந்திரியங்களை உங்களுக்கு சொல்றேன். ஞானமிகம் பூதம் உற்று இடமா, இந்த பூதங்கள் இந்த எங்க எங்க இருந்து இந்த ஞானேந்திரியங்கள் தோன்றிய இடத்தை சொல்றாரு. அது ஈனமாம் சத்தாதி அறியும். ஈனம்ன்றாரு. அப்ப நம்ம இந்த புலன்களை கொண்டு ஐம்பூதங்களை இடமாக நின்று நம்மளுக்கு ஒரு தாழ்வை தரக்கூடியது இந்த புலன்கள் இல்லையா? அப்ப அந்த ஐம்பூதங்களை இடமாக நின்று தாழ்வை தரும் ஓசை முதலிய அந்த புலன்களை அறியும். அதுதான் இந்த ஞானேந்திரியங்கள் சொல்றோம். அப்ப இந்த ஞானேந்திரியங்கள் எது எதுன்னு சொல்றாரு. அப்படி ஞானேந்திரியங்கள் எது எதுன்னா தொழிற்படும் இடம் எங்கன்னா முறையே சொல்லும்போது முதல்ல செவிய சொல்றாரு, 2வது தோல் சொல்றாரு, 3வது கண் சொல்றாரு, 4வது நாக்கு சொல்றாரு, 3வது மூக்கு சொல்றாரு. இந்த முறை அதான் இங்க சொல்லும் போதே மூக்கென்று அறி அப்படின்னு இது சொல்லும் போதே இதை வரிசையாக அறின்னு சொல்றாரு. முறையாக நன்கு அறினா, ஏன்னா இந்த வரிசையோட வரிசையா சொன்னோம்னா தான் அது பொருந்தும். அப்ப சொல்லும்போது செவி என்ன செய்யும் அப்படிங்கும்போது அது ஓசையை கேட்கும் அப்படிங்க. அப்ப அது ஓசை முதலிய புலன்கள் அப்படின்னா செவிக்கு கொண்டு ஓசையை பொருத்தணும். தோல் என்ன செய்யணும்? ஊறு, கண்ணு உரு, சுவை, மூக்கு நாற்றம் அப்படின்னு அதோட கொண்டு போய் பொருத்தணும். அப்ப அந்த ஞானேந்திரியங்களை உரைக்கும் போது அந்த இதெல்லாம் ஊனமிகம் பூதம் முட்டிடமா, இதெல்லாம் பூதங்கள் தோன்றுவதற்கு இடமாக இருப்பது இந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்றத சொல்றாரு. அப்ப இந்த மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யுங்கிறார் இல்லையா? அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னால கெட்டது. யானை ஸ்பரிசத்தால கெட்டது, மீன் நாக்கு சுவையினால போய் தூண்டில்ல மாட்டிக்குது, விட்டில் பூச்சி கண்ணுக்கு வெளிச்சமா இருந்தா அதுல போய் விழுது, அசவைங்கிற அந்த பறவை அந்த அந்த காற்றுக்குனால போய் அது என்ன உழுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த அடிமையாகி அதனாலேயே இறந்து போயிடுது. அந்த புலன்களை சொல்லும் போது அரைமுள கட்டை அதில் வாழும் முதலை 5ங்கிறாரு அப்பர் சுவாமி. இந்த 5 புலன்களையும் என்னன்னு சொல்றாரு? முதலை பிடிச்சதுன்னா விடாது. ஏன்னா பழமொழியும் அதானே, மூர்க்கரும் முதலையும் கொண்டது விடார். முட்டாள் ஒரு கருத்தை வச்சுட்டானா அந்த கருத்துல இருந்து அவனை மாத்தவே முடியாது. முதலையும் எதையா ஒண்ணு கவிர்ச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணாலும் எதை பிடிச்சாலும் அதுக்கு தப்பிக்கவே முடியாது. அதனால அத சொல்றாரு. அரை முழ குட்டை அதில் வாழும் முதலை 5ங்கிறாரு இல்லையா? அப்ப ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு 5 களிரும் அடக்கிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். அப்ப இந்த 5ஐயும் களிருங்கிறாரு, 5ஐயும் முதலைங்கிறாரு. ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு சொல்றாங்க. அதனால இந்த புலன்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறது பெரிய விஷயம்னு சொல்றாரு. ஏன்னா அதனாலதான் ஊனம்ங்கிறாரு. ஊனமா அந்த பூதங்களை சொல்லும் போது ஊனங்கிறாரு, இந்த புலன்களை சொல்லும் போது ஈனம்ங்கிறாரு. அப்ப ஐம்புலன் நுகர்ச்சியில் நிறைவு உண்டாகாது. அந்த ஐம்புலன் நுகர்ச்சியில் நமக்கு ஒரு காலம் என்ன பண்ணாது? ஒரு நிறைவே வராது. ஆசையை மிகச் செய்வது, ஆசை மிக மிக நமக்கு பிறப்புக்கு அடுத்தடுத்து நம்ம வழி. ஒவ்வொரு பொருள் மேல நம்ம ஆசைப்படப்பட ஒவ்வொரு மேல நம்ம ஆசைப்படப்பட நமக்கு பிறப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஆசைப்படுறத கூட என்ன சொல்றாரு இங்க? ஆசை இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணுங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆசை நீக்கி அன்பு சேர்த்தின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. அப்ப அதனால இந்த ஆசை அதிகமாகறதுனால இத சொல்லும் போது சொல்றாரு, இதுவே ஈனம்ங்கிறாரு. அததான் தாழ்வுங்கிறாரு இல்லையா? அதனால அந்த அந்த புலன்களும் நமக்கு எப்பயுமே தொல்லையை தான் கொடுக்கும். அந்த ஐம்புலன் வழி நம்ம போனோம்னா அது நம்மள தீய நெறிக்கு தான் இழுத்து செல்லும். அதனாலதான் மனதை தீய வழிகளில் இழுத்து செல்லும் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றாரு போன பாடல்லையே. அப்ப இந்த ஐம்புலன்களுடைய சேட்டையை நீக்கி அந்த பெருமானுடைய பக்கம் திருப்பணும். ஏன்னா அடக்கு என்பர் அறிவிலார். ஆனா அடக்க முடியாது. அதை ஒரு மடைமாற்றம் தான் செய்ய முடியும். அப்ப அந்த மடைமாற்றம் செய்யக்கூடிய இடம் தான் பெருமான். அப்ப அதனாலதான் திருக்குறளையும் சொல்றாரு, பற்று இல்லாம இருக்கவே முடியாது. எதையாவது ஒண்ணு பற்றிதான், இது கொடி போலதான் இந்த உயிர், ஏதாவது ஒண்ணு பற்றி தான் இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை பற்றினா அதுக்கு துன்பம்,
அது பெருமானை பற்றினா அதுக்கு இன்பம். அதனாலதான் பற்றுக பற்றற்றான் பற்றினைன்னு சொல்றாரு. அப்ப அந்த பெருமான் மேல கொண்ட பற்ற அவன் மேல கொண்டு போய் அந்த பற்ற வைக்கணும். ஐம்புல ஆசைய இந்த ஐம்புலன்களை அந்த ஐம்புலன்களுடைய சேட்டையிலிருந்து நீங்கி அந்த பெருமான் மேல அந்த அன்பை நம்ம வைக்கணுங்கிறத தான் மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த பாடல்ல சொல்றாரு. அப்புறம் இந்த அடுத்த பாடல் என்ன சொல்றாரு? அந்த ஐம்பொறிகளில் செவி, தோல், கண் ஆகியவை அறியும் முறை. சரி, செவி எப்படி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கும்? தோல் எப்படி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கும்? உணர்வை தெரிஞ்சுக்கும்? கண் எப்படி ஒரு ஒளியை தெரிஞ்சுக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்றாரு அடுத்த பாடல்ல. வா வான் இடமாக நின்று செவி மண்ணும் ஒளியதனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வா செவிக்கு ஒரு செய்தி வரணும் அப்படின்னா, இப்ப நம்ம காதுக்கு ஒரு செய்தி வந்து சேரணும் அப்படின்னா, அதுக்கு எந்த பூதம் நமக்கு ஒரு பூதம் துணையாக இருக்கணும், ஒரு உறுப்பு துணையாக இருக்கணும், ஒரு புலன் நமக்கு துணையாக இருக்கணும். 3ம் இருந்தா மட்டும்தான் ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்து சேரும். அப்ப என்ன பண்ணும்? அததான் இங்க சொல்றாரு. வான் இடமாக நின்று. அப்ப வான்ங்கும்போது அது பூதத்துல ஒண்ணு வந்துருது. இடமாக நின்று செவியானது மண்ணும் ஒளியதனை. அப்ப ஒரு பூதம் ஒரு இந்திரியம் செயல்பட்டாதான் நமக்கு அந்த புலன் செயல்படுது. அப்ப வானம்ன்ற புலனை கொண்டு அப்ப செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும் சொல்றார். அப்ப வானிடமாக நின்று செவி மண்ணும் ஒளியதனை. அப்ப செவி என்ன செய்யும்? ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும்ன்றத சொல்றாரு. அப்ப 2வது சொல்றது என்ன சொல்றாரு? ஈனமிகு தோல்ங்கிறாரு. இந்த தோலை சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஈனமிகும் தோல் அப்படின்றாரு. அப்ப ஈனமிகும்னா இழிவு நிறைந்த தோல்ங்கிறாரு. ஏன்னா அந்த தோல் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கேவலத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னால அந்த அந்த தோலை சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஈனமிகு தோல் அப்படின்னு சொல்றாரு. அந்த தோலுக்கு மட்டும் சிறப்பா ஒரு அடைமொழி கொடுக்கிறாரு. அப்ப இந்த தோல் இந்திரியம் அந்த உறுப்பை சொல்றாரு. அது என்ன பண்ணும்? ஸ்பரிச தன்மை, ஸ்பரிசத்தை உணரக்கூடியது அந்த தோல். ஏன்னா அது நமக்கு எப்பயுமே அந்த தோலால ஒரு ஈனம் தான் நடக்கும் அப்படிங்கறத தான் இங்க சொல்றாரு. ஈனமிகு தோல் இடமாக ஊன ஸ்பரிசம் தானே அறியுங்கிறார். அப்ப தாழ்வையுடைய தோல், அந்த மற்ற புலன்கள்லாம் சொல்லும் போது கூட ஒண்ணும் சொல்லல. ஆனா அந்த தோலை சொல்லும் போது மட்டும் தாழ்வையுடைய தோல்ங்கிறாரு இல்லையா? ஏன்னா அந்த தோல் அப்படிங்கிறது அது ஞானாமிர்தத்துல சொல்றாரு. திரை பெரும் சேர்க்கையை புன்புல வாரியை ஈறு போர்வையை வேரின் விளைவை தசை பெருந்திரளைன்னு சொல்றாரு. அந்த மேல அந்த தோல் அப்படிங்கிறது அது ஊற்றின்பம் இல்லையா? அது உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஊற்றின்பங்கிறது உயர்ந்ததுன்னு நினைக்கணும். ஆனா உலகியல் ஊற்றின்பம் தாழ்வுடையது. அதனால அது ஊனஸ்பரிசம்ங்கிறாரு. அது பெருமான்றதான் அத மாணிக்க வாசகர் சொல்றார். பக்தி பெருக்கால் அந்த இறைவனுடைய இன்பத்துல அந்த தோல்ல அந்த மெய்தான அரும்பி விதிர்த்துன்னு சொல்வார் சுவாமி மாணிக்க வாசக பெருமான். அந்த செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு அந்த ஓசை அறியும். தாழ்வுடைய தோல் காற்றை இடமாக கொண்டு குறைவான அந்த ஊற்றின்பத்தை அறியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கண் நெருப்பு அடுத்து சொல்லும் போது பார்வையிற் கண் அங்கி விரவியுருவம் காணுமே அப்படிங்கிறார். அப்ப அந்த கண் என்ன செய்யும்? நெருப்பை இடமாக கொண்டு இந்த உருவத்தை அறியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3 அந்த பொறிகளை பத்தி இங்க சொல்லும் போது முதல்ல என்ன சொல்றாரு? செவி, ஆகாயம், ஓசை. இப்ப செவி என்ன பண்ணும்? ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், தாழ்வையுடைய தோல் என்ன செய்யும் அப்படின்னா அது காற்றை அது இடமாக கொண்டு ஊற்றின்பத்தை உணரும் அப்படின்னு பார்த்தோம். கண் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்ப இந்த 3 பொறிகளும் எப்படி ஒரு விஷயத்தை அறியுங்கிறத பார்த்தோம். அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா நாக்கு, மூக்கு ஆகியவை அறியுமுறை. இப்ப இங்க 3 பொறிகளை பார்த்துட்டோம். இன்னும் 2 பொறிகளை வந்து அடுத்த அப்ப அந்த நாக்கு, மூக்கு ஆகியவை அறியும் முறைய 12வது பாடல்ல 13வது பாடல்ல நமக்கு சொல்றாரு.
நன்றாக நீர் இடமா நா இரதம்தான் அறியுங்கிறார். அப்ப பொன்றா மனம் மூக்கு பூவிடமான் என்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்னு சொல்றார். அப்ப இது சொல்லும்போது நன்றாக நீரிடமா நா இரதம் தான் அறிந்தார். நாக்கு எப்படி ஒரு சுவை அறியும் அப்படின்னா, நாக்கு சுவை அறியும்னா அதுக்கு நீருங்கிற பூதம் நமக்கு துணை செய்யணும். அதனால நாக்கு நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் பொன்றா மனம் மூக்கு பூவிடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. அப்ப நாக்க சொல்லும் போது நாக்கை நீரை இடமாக கொண்டு அந்த சுவையை அறியும். அப்புறம் மூக்கு என்ன பண்ணும்? மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும் அப்படிங்கிறத சொல்றார். அப்புறம் இது போலவே அந்த ஒவ்வொரு புலன்களுக்கும் சொல்றாரு இல்லையா, 5 பொறிகளுக்கும் இந்த மாதிரி இவ்வாறு அந்த இதையெல்லாம் நின்று அறியும் என்று ஓதும் அன்று இறை ஆகமும். நான் இதனால கேட்கல, இவங்க சொல்ற இதையெல்லாம் நானா சொல்லல அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப நின்று அறியும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொறிகளும் ஒவ்வொரு பூதத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு புலன்களை அறியும் அப்படிங்கிறத யார் சொல்றா அப்படிங்கிறத சொல்றார். அன்றே இறை ஆகமம். அப்ப ஆகமத்துல சொல்லப்பட்டதை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறது நின்று அறியும் என்று ஓதும் இறை ஆகமம். இறைவன் சொன்ன ஆகமத்துல இந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு பொறிகளும் அந்த பூதங்களை இடமாக கொண்டு புலன்களை அறியும் அப்படிங்கிறத சொல்றார். இவ்வாறு அந்த பதிஞானம் காட்ட தத்துவ நூல் சொல்லும் இல்லையா, அந்த நின்று அறியும் ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாரு? இதையெல்லாம் யார் ஒருத்தர் வென்றார்களோ, இந்த 5 புலன்களையும் யார் ஒருவர் வென்றார்களோ அவர்கள்தான் இன்ப வீட்டிற்கு சென்றார்கள், இன்பமான இந்த வீட்டு. அப்ப இந்த புலன்களுக்கு யார் ஒருவர் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கிடைக்காது, முக்தி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஞானேந்திரியங்கள் 5ம் தத்தம் புலன்களை அறியும் முறையினை இப்படி சொன்னவரு இந்திரியங்களை வெல்லுதல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்திரியங்களை வெல்லுதல்னா என்ன அப்படின்னா, அவற்றை கெடுத்தல்னு பொருள் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சமணரும் சாக்கியரும் அந்த புலன்களை வென்றா அது முக்தின்னு சொல்றவங்க சமணரும் சாக்கியரும். அப்ப நம்ம சைவ சமயத்துல இது அப்ப புலன்களை வெல்லணும்னு சொல்றாங்க. எல்லா நூல்களும் சொல்லுது அப்படின்னா, அப்ப புலன்களை வெல்லுதல்னா என்ன அப்படின்னா, ஐம்பொறிகளும் அந்த ஐம்பொறிகளையும் நம்ம கெடுத்து ஒழித்தல் அப்படிங்கிறது. அதை கெடுத்துட்டா இந்த உயிரால எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. இப்ப காதுங்கிறது கெடுத்துட்டா எந்த ஓசையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அப்ப எல்லா 5 புறங்களையும் கெடுத்துட்டா நம்ம அறிவற்ற சடம் போல ஆகிடுவோம். ஏன்னா அறிவுங்கிறதே இந்த 5 புலன்கள் வழியா தான் நமக்கு வருது இல்லையா. அதனால அவற்றை கெடுத்திடாது அதை செயற்பட வைத்து அதனால தொழிற்படக்கூடிய அந்த புலன்கள்ல மனத்தை செலுத்தக்கூடாது. கண் இருக்கும், ஆனா அந்த கண்ணு காட்டுற வழியில நம்ம போகக்கூடாது. காது இருக்கும், ஆனா அந்த காது காட்டுற வழியில நம்ம அது அதான் அப்படி கவரப்படக்கூடிய அந்த புலன்கள்ல, அந்த சுவையில, அந்த ஓசையில, அந்த அந்த சுவை, அந்த நாற்றம், அதுல நம்மளுடைய மனத்தை செலவு செய்யக்கூடாது. ஏன்னா அந்த 5 நம்ம கெடுக்கல, அந்த 5 வழியாக வரக்கூடிய அந்த 5 மேல் செல்கின்ற அந்த ஆசைதான் நம்மள கெடுக்குது இல்லையா. அந்த ஆசைய நம்ம என்ன சொல்றாங்க, ஆறா இயற்கை அவா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இது ஆறா இயற்கை அப்படின்னா ஆறாமைன்னு சொல்றாரு. ஆறாமைனா நிரம்பாமை. அந்த ஆசைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா எவ்வளவு இருந்தாலும் நிரம்பாது. பணத்து மேல ஆசை இருந்துச்சுன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் நிரம்பாது. சாப்பாட்டு மேல ஆசை இருந்தா எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் இது சாப்பிட்டுருக்கலாம், அதை சாப்பிட்டுருக்கலாம், அப்புறம் சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம். அந்த எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும்
ஆடை மேல விருப்பம் இருக்கவங்களுக்கு, ஆசை இருக்கவங்களுக்கு எத்தனை ஆடைகளை வாங்கி தள்ளினாலும் அது மேல இருக்கக்கூடிய ஆசையே போகாது. அதனால இந்த புலன்களை கெடுக்கிறதுங்கிறது, இந்த புலன்கள்னால வரக்கூடிய ஆசையை கெடுக்கிறது. அதுதான் "ஆறா இயற்கை அவா" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஐம்புலன்களுக்கு சார்பாயுள்ள பொருள்களை எவ்வளவுதான் நம்ம பெற்றாலும், எத்தன காலம் அனுபவிச்சாலும், அது மேல இருக்க ஆசை நமக்கு நிரம்புவதே இல்லை. அதனாலதான் இது ஆறா இயற்கை அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் நிலையற்றது அப்படின்னு நம்ம நூல்கள் எல்லாம் சொல்லுது. இல்லையா? நம்மலாம் நெறைய அதெல்லாம் கேட்டிருப்போம். நெறைய படிச்சிருப்போம். இல்லையா? அந்த அந்த பொருள் அத பத்தி பலர் விளக்கி பேசுறதையும் கேட்டிருப்போம். அப்ப இந்த உலகம் ஒரு கானல் நீர் போல அப்படின்னு கல்வியாலும், கேள்வியாலும் நம்ம நெறைய கேட்டிருப்போம். இல்லையா? அப்ப இந்திரியங்களுக்கு அடக்குவதற்கு இந்த துணை செய்யாது இந்த உலகம். இந்த நிலையாமை எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும், நம்ப மனம் நிலையில்லாத அந்த ஐம்பொருள்களின் மேல் தான் கொண்டு, அவற்றை நோக்கி முடிவின்றி ஓடுகிறது. என்ன கேட்டாலும், என்ன செஞ்சாலும், நம்மளால அத கடைபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா, இல்ல. ஏன்னா, இந்த புலன்கள் அந்த ஆசை அந்த புலன்கள் செலுத்துற வழி அந்த புலன்கள் செலுத்துற வழியில தான் நாம போறோம். அப்ப அவ்வாறு இந்த ஓடுகின்ற மனத்தை அடக்குதலே இந்திரியத்தை அடக்குறதுக்கு நேர்வழி. அப்ப அந்த மனத்தை அடங்குனா அடங்காதுன்னு முன்னயே சொல்லிட்டாரு திருமூலர். "அடக்கி அடக்கி என்பர் அறிவிலர்." அப்ப அது எப்பயுமே மனத்தினுடைய செயல பற்றுதல் தான். இல்லையா? அப்ப அந்த பற்றுதல பெருமான் மேல வைக்கணும். இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. அப்ப மதம் கொண்டு செல்கின்ற இந்த ஒரு யானைய என்ன பண்றாங்க? ஒரு தறியில கட்டுறாங்க. அதுபோல இந்த ஐம்புல பொருள்களை விரும்பி செல்கின்ற இந்த மனத்த அதுல செலவில்லாம மீட்டு சிவபெருமானது அந்த உருவத் திருமேனியில படிந்து நிற்குமாறு நாம் அந்த சிவ வழிபாட்டில் ஈடுபடுத்தணும். அப்படி நம்ம ஈடுபடுத்தும்போது, இறைவனை உள்ளன்போடு வழிபாடு செய்து வந்தா, இந்த ஐம்புலன்களை நாடி ஓடுகின்ற அந்த மனம், மெல்ல மெல்ல அந்த பொருள்களை விடுத்து, அந்த பெருமானிடத்துல ஒடுங்கும். அப்ப இந்திரியங்களினுடைய வழியில செல்லாது. இததான் அப்பர் சுவாமியும் சொல்றாரு. "கண்கால் காண்மின்களோ, கண்டதையும் பார்க்காத, அந்த கடல் நஞ்சு உண்ட கண்டன் தன்னை கண்கால் காண்மின்களோ" அப்படின்னு கண்ண சொல்றார். "செவிகால் கேண்மின்களோ, இது மற்ற செய்திகள் எல்லாம் கேட்காத. இறை செய்தியை தவிர எந்த செய்தியும் கேட்காத. அந்த கேட்டா பெருமானுடைய புகழை கேளு. அதுதான் நம்மள காப்பாத்தும்" அப்படின்னு சொல்றார். அத "செவிகால் கேண்மின்களோ, சிவன் எம்மிறை செம்பவள எரிபோல் மேனிப்பிரான் திறம்" அவனுடைய பெருமையை எப்போதும் செவிகால் கேண்மின்களோ, "வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிபோர்த்து வேய்வாள் காட்டகத்து ஆடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய்ன்னு இந்த ஒவ்வொரு புலனுக்கும் அப்பர் சுவாமி என்ன செய்யணும்னு அந்த புலன்களை நமக்கு சொல்றார். அப்ப அந்த அப்படியே ஆசிரிய பெருமக்கள் நமக்கு வழியை காட்டுறாங்க. எனவே அந்த இந்திரிய அடக்கம் என்பது உண்மையில பார்த்தா அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மன அடக்கம் தான். அததான் இங்க சொல்றாரு. அதனாலதான் இதை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க விட்டவங்களுக்கு தான் பெருமை. யாரெல்லாம் நிறைய எவ்வளவோ சொத்து சேர்த்து வச்சிருப்பான், என்னென்னமோ படிச்சிருப்பான், ஆனா எல்லாத்தையும் விட்டு துறந்து இருக்கிற சாமியார்கிட்ட தான் போய் விடுவோம். அதனால இங்க விட்டவர்களுக்கு தான் பெருமையை ஒழிய சேர்த்தவர்களுக்கு பெருமை கிடையாது. அததான் இங்க சொல்றார். அதனால அந்த இதனை வென்றார். இந்த ஐம்புல ஆசை யார் வென்றார்களோ அவர்கள் பெருமானுடைய திருவடியான அந்த இன்ப வீட்டிற்கு செல்வார்கள். பேரின்ப வீட்டினை அடைவார்கள், அடைந்தவர் ஆவார்கள் அப்படிங்கிறது அந்த பாட்டுல. "நன்றான் எரிடமா நா இரதம்தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும்" என்று ஓதும் இறை ஆகமம். அப்ப இதெல்லாம் பெருமான் தான் சொல்றான். அப்ப இதனை வென்றார். இது யாரெல்லாம் இந்த கருவிகளை வென்றார்களோ அவர்கள் இன்ப வீட்டிற்கு சென்றார்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த பாடல்ல ஏன்னா அது நிறைய சொல்றாங்க அதெல்லாம் பத்தி. "சுவையொலி உரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு" திருக்குறள்ல சொல்றாரு. "ஊரெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கோர் வித்து" அப்படி சொல்றார் திருவள்ளுவர். அப்ப இதையெல்லாம் யார் ஒருவர் வென்றார்களோ அவர்கள்தான் இந்த புலன்களை பெருமான் மீது செலுத்தணும். அப்பர் சுவாமி அதுக்குதான் அந்த பதிகமே அங்கமாலைன்னே சொல்லி வச்சிருக்கார். அப்ப இதுல
இந்த ஞானேந்திரியங்கள் எப்படி அறியக்கூடிய முறைன்னு பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, ஞானேந்திரியங்கள பத்தி பார்த்திருக்கோம். ஞானேந்திரியங்கள்ல 8வது பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 9வது பாடல்ல இந்த ஐந்தொழில்கள் இந்த அ ம் பஞ்சபூதங்களுக்குரிய அந்த தொழில்களை எல்லாம் பார்த்தோம். பஞ்சபூதங்களுடைய பண்புகள் என்ன? அதனுடைய குணம் என்ன? அப்படிங்கிறத 9வது பாடல்ல பார்த்தோம். அது அப்புறம் அ 10வது பாடல்ல ஐம்புலன்கள் என்னென்ன? அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த புலன்கள் எது எதுன்னு பார்த்தோம். அந்த புலன்களுக்கு அல்லமிகும் ஐம்புலன், ஆசை தரும் ஐம்புலன்னு சொல்லியிருக்காருங்கிறத பார்த்திருக்கோம். அப்புறம் 11வது பாடல்ல அறிகருவிகள், ஞானேந்திரியங்கள் எது எது? அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஞானேந்திரியங்கள் எப்படி செயல்படுது? எந்த பூதத்தை வைத்து செயல்படுது? எந்த புலன், எந்த கருவி பொறி, எந்த புலனை அறிவதற்கு எந்த பூதம் துணை செய்யுதுங்கிறத நாம பார்த்திருக்கோம். 13வது பாடல்லையும் நம்ம அதான் பார்த்திருக்கோம். இப்ப அதுக்கு அடுத்து கர்மேந்திரியங்கள பத்தி பார்க்கணும். கர்மேந்திரியங்கள நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல நாம சிந்திப்போம். இதுல ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், யார் இந்த ஐம்புலன்களுடைய ஆசையை வென்றார்கள்ன்னு சொல்லும்போது, "தொண்டர் அஞ்சு களிறும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால்" அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த தொண்டர்களால மட்டும் தான் யார் இந்த புலன்களை பெருமானிடத்துல செலவு செய்து பெருமானுக்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் தான் இந்த 5 களிறையும் அடக்க முடியும்னு, "தொண்டரஞ்சிக் களிறும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால்" அப்படின்னு சுவாமி அந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த பாடல்ல நமக்கு சொல்றார். அதனால புலனை வெல்லணும் அப்படின்னா, நம்மளால அத வெல்ல முடியாது. ஏன்னா, அந்த புலன்கள் எல்லாம், அந்த பொறிகள் எல்லாம் நம்மளுடையது இல்ல. அதனுடைய ஓனரே வேற. அத குடுத்தவன் சொன்னா தான் அது அடங்கும். அப்ப இது எப்படி அடக்குறதுன்னா, நாம பெருமான்ட்ட அடங்குனா, அவைகள் நம்மகிட்ட அடங்கும். அப்ப முதல்ல நாம பெருமான்ட்ட என்ன பண்ணணும்? அடங்கணும். அததான் இங்க முக்கியமா நமக்கு சொல்றாரு. அப்ப அந்த கண்ணனுடைய செயல்பாடு எல்லா உறுப்புலயுமே இருக்கும். ஆனா, அந்த கண்ணுல மிகுந்திருக்கும். காதனுடைய செயல்பாடு எல்லா உறுப்புலயுமே இருக்கும். ஆனா, காதுல அது சிறந்திருக்கும். பேசுதல்ங்கிற அந்த இது எல்லா புலன்கள்லயுமே இருக்கும். ஆனா, அது வாயில மிகுந்திருக்கும். அதனால அறிய வேண்டியதை அறியணும். அறியக்கூடாதத அறியணும். அறியக்கூடாது. அப்ப அறிய வேண்டாததை அறிவதால் என்ன சடப்பொருள நாம அறிவதனால, அந்த பூதத்த ஊனமிகு பூதம்ன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த சிவத்தை அறிய அந்த உலக அறிவு நமக்கு பெரிய தடைன்னு சொல்றாரு. பெருமான அடையணும்னா, இப்ப இந்த புலன்களால நம்ம பார்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலக அறிவு, அதுக்கு பெரிய தடைங்கிறதையும் சொல்றாரு. அதனால இந்த பெருமானுடைய அந்த அ அங்கமாலையில என்ன சுவாமி சொல்றாரோ, அதன்படி நடந்தா தான் இந்த புலன்களை வெல்ல முடியுங்கிறத அறுதியிட்டு நமக்கு பெ சொல்றாங்க பெரியவங்க. திருச்சிற்றம்பலம். "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, மாண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி, உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் கைலாயப் பரம்பரையில் சிவன் ஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞானுபானுவாகி, குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தலைக, மாதோ எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிக் கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே கடந்த 1 மணி நேரம் நம்மோடு உரையாற்றியவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சைவ நெறி செம்மல் இவர் திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றினார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி
நாம் அடுத்து இந்த சிந்தித்த அந்த 1 மணி நேரத்திலே உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் ஐயாவோடு பகிர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய பராபரம் அந்த குழுவினுடைய தலைவர் வந்திருக்கிறார், ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கிறார். ஐயா அவங்க திடீர்னு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி மோகன் ஐயா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏதாவது பேசணும்னா பேசுங்க ஐயா. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார் பிரமுக்கள் ஏதாவது பேசணும் விருப்பப்பட்டாலும் பேசலாம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா, நீங்க 9வது பாட்டு பார்த்தோங்களா உண்மை விளக்கத்துல? 9, 10, 11 பண்ணட்டுங்களா? ஐயா 9, ஸ்ரீதேவ் 9, 10, 11, 12, 13 வரைக்கும் பார்த்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்கம்மா சரஸ்வதி அம்மா, பேசுங்கம்மா. பேசுங்க. அப்பா நமச்சிவாயம். சொல்லுங்க ஐயா. அந்த காலையில இப்ப அந்த ஐம்பழம் அகத்தலைக்கு எப்போது வினியானி என் மனத்தை வைத்தது அந்த பாட்டுக்கு அழகா சொன்னீங்க. சந்தோஷம். பல பல முறையில இது ஈடு காமிச்சு சொன்னீங்க. அது ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. சிவா வாழ்க்கை வாழ்க்கை சிவா நல்லா இருப்பா. நன்றிங்க. சிவாயிரம் சிவா. நன்றிங்க நன்றிங்க, மிக்க நன்றிங்க ஐயா. சிவாயனம், திருச்சிற்றம்பலம். நல்லதுப்பா, நல்லதுப்பா. வணக்கம் வணக்கம். அடுத்து யாராவது இருக்கீங்களா பேசணும்னு? வாங்க வாங்கம்மா. மிகச்சிறந்த பேச்சு ஸ்ரீதேவ் ஐயாவோட சைவ சித்தாந்த கருத்துக்கள் அருமையாக இருந்தன. நன்றி. மிக்க நன்றிங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்து சொன்ன உவமைகள், அந்த ஆமையை குறித்து பேசியது, அந்த உலகத்துல இருக்க இந்த உலகம் வந்து அதெல்லாம் கேட்டேன். கேட்டேன். ஆமா ஆமா. வேற யாராவது சிந்திக்க இருக்கிறீங்களா? பகிர இருக்கீங்களா? வேற ஏதாவது பேச இருக்கீங்களா? வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு பிடிமானம் தேவைப்படுது. நமக்கு ஒரு புரிதல் வேணும்னா அந்த உயிர் வந்து சார்ந்துதான் இருக்கும்னு சொன்னார் பாத்தீங்களா? அம்மா மீட் போட்டுக்கங்கம்மா, மீட் போட்டுங்க. இந்த உயிர் வந்து சார்ந்துதான் இருக்கும், ஒரு கொடி போல சார்ந்து இருக்கும்னு சொன்னார் பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அப்போ இந்த உயிருக்கு வந்து ஊட்டினாதான் அறிவு இருக்கும், சார்ந்துதான் இருக்கிறதுன்றதுல ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சது. எப்பயுமே எதையாவது சார்ந்துதான் இருக்குமா, எதையாவது சார்ந்து இருக்கும். அது சார்ந்ததின் வண்ணம்னு வந்து சித்தாந்தம் சொன்னாலும் இந்த உயிர் வந்து எதையோ தொங்கிதான் இருக்கும். அப்படி தொங்கி இருக்கும்போது அது பக்தியில இருந்தா பக்தியில தொங்கி இருக்கும், இறைவனை பிடிச்சா இறைவனை பிடிச்சிருக்கும், இல்லைன்னா வந்து உலகத்தை பிடிச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆடி கார் வாங்கணும்னு நினைச்சிருச்சுன்னா அது உயிர் போய் அதையே தான் சார்ந்திருக்கும். எப்படி வாங்குறது, எந்த டிவி வாங்கலாம், எவ்வளவு இருக்கும் அமௌண்ட், எப்படி வாங்கணும், அது இது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு மருத்துவம் படிக்கிறாங்க, MBBS படிக்கிறாங்கன்னா ஐயோ டாக்டர் ஆகணுமே. அப்போ ஒவ்வொன்றும் இந்த உயிர் என்ன பண்ணும், ஒண்ணு இந்த உலகத்தை கட்டிக்கும், இல்லைன்னா வந்து அந்த உலகத்தை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு இறைவனை பிடிச்சிக்கும். அப்படிதான் இந்த ரெண்டு நிலைமை தான் அந்த உயிருக்கு. அப்படி சார்ந்து நிக்கிற இந்த உயிர் வந்து ஒரு கொடி போல படர்ந்திருக்குன்னு சொன்னாரு பாருங்க. அந்த இடத்துலதான் ஒரு அற்புதமான எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. அந்த விதத்துல ஐயாவுடைய சொற்பொழிவு அற்புதமா இருந்தது. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வேற யாராவது சந்தேகம் இருக்குங்களா அடியார் பெருமக்களுக்கு? வாங்க. குமார் ஐயா வாங்க. குமார் கோகிலா வாங்க. பேச போறீங்களா குமார்? குமார் இருக்கீங்களா? பேச போறீங்களா? ஆமாங்க. சொல்லுங்க. அந்த ஐயா கிட்ட அந்த 5 பேர் சொன்னாருங்களா, தீரன், வீரன், சூரன். ஐயா தேவையா இருங்க, வருவார். சொல்லுங்க, திருப்பி நீங்க சொல்லுங்க. என்ன 5 புலன்கள் பேர் சொன்னாருங்களா? அந்த 5 பேரு அவங்க அந்த வீரன் புலன்களுக்கு சொன்னோம்ல, அந்த பேரு இவர் கேக்குறீங்களா? அந்த பேர் 5 பேர் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பேர் வளைத்து நின்று ஐவர் கல்வர் அதுலயா? ஆமாங்க. அந்த 5 பேர் வீரன், தீரன், சூரன். அதுல மாறன், தீரன், வீரன், சூரன், ஓரன் சொல்றோம் இல்லையா? அந்த மாறன் எல்லாத்துக்கும் மன்னனா இருக்கக்கூடியவன். அது மன்னனாக இருந்து நம்மள அடிமையாக்கிக்கிறான் அப்படிங்கறத சொல்றாரு அப்பர் சுவாமி.
அத வளைத்து நின்று நம்ம அந்த 5 பேத்துட்ட இருந்து வளைத்து அப்படின்னாவே தப்ப முடியாதபடி அப்படின்னு பொருளுங்கய்யா. அதனால சரிங்க வளைத்து நின்று அந்த 5 கள்வர்களும் அந்த மாறன், தீரன், வீரன், சூரன், ஓரன்றது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அவங்களதான் அப்படி சொல்றாரு. அவனுங்க எப்படி அந்த ஆமையை கொண்டு போய் கொல்ல திட்டம் போடுறாங்களோ அந்த மாதிரி இந்த 5 புலன்களும் நம்மளை கொண்டு போய் கொல்ல திட்டம் போடுது. அவனை எப்படி அந்த 3 கல்லு வச்சிருக்காங்களோ, அடுப்பு கல்லு 3 வைப்பாங்க இல்லையா, அது அவங்களுக்கு கல்லு, ஆமைக்கு கல்லு, நமக்கு ஆணவம், கண்மம், மாயங்கிற மும்மாலம். அவங்களுக்கு பாத்திரம் உலகம், நமக்கு அந்த பாத்திரம் தான் சரீரம். அது உள்ள போடுற ஆமை, அங்க ஆமையை போடுறாங்க, இந்த உலகத்துல பெருமான் நம்மள போடுறான். அது அப்படியே அப்பர் சுவாமி அந்த பாட்டை சொல்றாரு. அது பந்தபாசங்கிற தட்டை போட்டு மூடி, அகங்காரங்கிற கல்லை மேல வச்சு, அந்த விறக உள்ள போட்டு, வினைங்கிற விறக உள்ள போட்டு, தீவினைங்கிறத நெருப்பா சொல்றாரு அப்பர் சுவாமி இதுல. அற்புதம், 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 அற்புதம் சாமி. அழகா விளக்குனீங்க. புரியுது, புரியுது, புரியுதுங்க. இப்போ அந்த தீ நம்ம ஆசையை சொல்றீங்களா? அந்த தீங்கிறது நம்ம செய்து வைத்திருக்க தீவினைங்கய்யா. தீவினை சொல்றீங்க. ஆமா, தீவினைங்கிற நெருப்பை மூட்டிட்டானா நமக்கு துன்பம் தானே. ஆமா, 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 கண்டிப்பா, அதனாலதான் அது தண்ணி இப்ப கொதிக்க பொதுவா ஆரம்பிக்குது. ஆமா, அது வரைக்கும் அது ஆனந்தமா உள்ள உலாவி வருது. இப்படியும் அப்படியும் இந்த அது 5 புலன்களும் நமக்கு 5 புலன்களும் நமக்கு உற்றவர்கள் தான், உற்றவர்கள் நினைக்குது. அதான் அது இவனுக்கு அதானே வேலையே, மயக்கம் தானே. எவன் பகையோ அவனதான் உறவா நினைப்பான். அவன் உறவு போல நம்ம கூட இருந்து கெடுக்கிறான். அதான் ஐவரும் உத்தமர்கள் நினைக்கிறான் இவன். நமக்கு நல்லது செய்யக்கூடிய உத்தமர்கள் நினைக்கிறான். ஆமா. அப்புறம் 5 பேர் அவன் வேலையை காட்டுறான். அவன்கிட்ட தப்பிக்க முடியாம நொந்து வெந்து மாண்டு போறோம். கண்டிப்பா இதான் இறுதி பயன், அப்படித்தானே? ஆமா. 5 பேருக்கு பின்னாடி போனா இதான், 5 பேருக்கு பின்னாடி போனா இதான் நிலைமை. இதான் நிலைமை. 5 பேர் அறிவும் இருக்க முடியாது. இறைவனுடைய துணை இருந்தா மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். மிக்க நன்றிங்க. பட்டுமலம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. வாங்கம்மா வாங்க. ஐயா விட்டு விட்டு கேக்குதுமா, கொஞ்சம் நல்லா சிக்னல் இருக்கிறது வந்துருக்குமா. அப்பர் சுவாமி பாட்டு சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க ஐயா. தலையே நீ வணங்காய்மா. அங்கமாலை இல்லையாங்க ஐயா? ஆமா ஐயா, சொல்லுங்க. எந்த பாட்டு கேக்குறீங்க? அம்மா எந்த பாட்டு கேக்குறீங்க? இந்த சொன்னீங்கய்யா. புரியல. வீரன் தீரன் எல்லாம் சொன்னீங்கல்ல, அது 4ஆம் திருமுறைமா, 79வது பதிகம். சரிங்க ஐயா. வளைத்து நின்று ஐவர் கல்வர்னு ஆரம்பிக்கும். சரிங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. அடுத்துங்க ஐயா, இந்த டேபிள்ஸ் போட்டிருக்கீங்களே அதோ. ஆமாங்கம்மா. அது எதுலங்க ஐயா இருக்கு? அது நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடலாங்கம்மா. இப்ப நம்ம 8 வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? 9வது பாட்டு வரைக்கும் இருக்கிறது அப்படி டேபிளா போட்டிருக்கு. பாத்துட்டேங்க ஐயா. அதெல்லாம் நானு நீங்க நடத்துனதெல்லாம் பாத்துட்டேங்க ஐயா. இது எந்த புக்காங்கம்மா? அது கண்ணாயிரம் ஐயா எழுதின புத்தகத்துல இருக்குங்க. கண்ணாயிரம் ஐயா உண்மை விளக்கத்துக்கு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. CKS ஐயா இருக்காங்க இல்லைங்கம்மா? CKS ஐயா இருக்காங்க. CKS ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுடைய மருமகன் அவங்க கண்ணாயிரம். கேக்குது சொல்லுங்க. அவங்களுடைய மருமகம்மா கண்ணாயிரம் ஐயா. இதுல அவங்க எழுதின புத்தகம் ஆகாயம் சரிங்க ஐயா. இதுல ஆகாயம் வட்டம்னு எழுதிருக்காங்க. அதுக்கு கீழே தின்னாங்க ஐயா, தெரியல. அது புரியல என்ன கேக்குறாங்கன்னு. இல்லைங்க ஐயா, ஆகாயம் போட்டிருக்கு இல்லையா லைனா இருக்கு. முதல்ல வட்டம் போட்டிருக்கோம், 2வது புகை நிறம். புகை நிறம்
புகை நிறம். சரிங்க ஐயா, மீதிலாம் எழுதிட்டேன், தெரியுது. நன்றிங்க ஐயா, ஆகாயத்தினுடைய நன்றிங்க ஐயா. நிறம் சிவாய நம. கேக்குறீங்களாமா? ஆமா ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது வடிவம் வந்து வட்டம் ஆகாயத்துக்கு, நிறம் வந்து புகை நிறம், பீஜம் வந்து ஹம்மு, குறி வந்து அமிர்த பிந்து, அதிதெய்வம் வந்து சதாசிவன், தொழில் வந்து அருள், தன்மை வந்து வெளியாகி இருக்கும், வெளியாகி இடம் கொடுக்குன்னு போட்டிருக்காங்க ஐயா. அப்புறம் புலன் வந்து ஓசை. வெட்டவெளி. அது ஆகாயங்கிறது வெட்டவெளி. ஆமா, எழுதிட்டீங்களாமா பட்டமலமா? எழுதிட்டேங்க ஐயா. அதே மாதிரி மார்ஜின் போட்டு எழுதிட்டேன் ஃபுல்லா. சரிங்க, அதனாலதான் கேட்டேங்க. இதனால கண்டிப்பா கண்டிப்பா. விளக்க எதை புக்குங்க கொண்டு ஐயா. உண்மை விளக்க புக்கத்தை திருப்பி திருப்பி பார்த்தேன். அப்புறம் நீங்க பாட்டுக்கு போனீங்க, சரின்னு பாட்டை கவனிச்சுட்டேன். அதனாலதான் எதுல இருக்குன்னு கேட்டேங்க ஐயா. வேற ஒண்ணு சரிங்க சரிங்க, மிக்க நன்றிங்க. வேற யாராவது சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. வேற வேற யாராவது சந்தேகம் இருக்குங்களா? இன்னைக்கு நடந்த வகுப்புல ஏற்கனவே நீங்க வகுப்பு அட்டன் பண்ணியிருந்தாலும் கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். அந்த வகுப்போட இல்லாம நீங்க இப்ப இந்த மீண்டும் ஒரு முறை மீள் பதிவா கூட இதை வச்சுட்டு கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். அற்புதம் அற்புதம், சிவபெருமானே. ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. இது ஐயா, நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ நெறி பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 10 வகுப்புகள் 9-10 வகுப்புகளாக பார்த்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்தி ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்யும். மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்யும். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்லவனும் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்லதரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பிறந்தக இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் வரி தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பொங்குள்ளார் அபிராமி கண்களே ஆறிது கடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகள் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். ஐம்புலன்களை அடக்குவதற்கு கடைசியா ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க திருஞான சம்பந்தத்துல. அந்த பாட்டு ஒரு முறை சொல்லிடுங்க ஐயா, செய்தவையா. அந்த இண்டை கட்டி அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு வரி சொன்னீங்க. பாடிடுறேங்க. திருச்சிட்டம்பலம். தொண்டரஞ்சு களிரும் மடக்கி துரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரார் வண்டு பாட மகிழ் ஆலமான் கன்று துள்ளவரே கெண்டை பாய துணை நீல முட்டலரும் கேதாரமே கெண்டை பாய துணை நீல முட்டலரும் கேதாரமே. திருச்சிட்டம்பலம் ஐயா. அற்புதம். அப்போ இறைவனுடைய திருவடியை சரணடைஞ்சு நம்ம ஒருவனுக்கு கட்டுப்பட்டு பக்தியினாலே நாம் வந்து அந்த பணியை ஆற்றும் பொழுது தொண்டு ஆற்றும் பொழுதே நம்ம அந்த உணர்வை அடையலாம். தெளிவா சொல்ற தொண்டர்களை தவிர, ஏன்னா அந்தந்த உறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா அதுக்கு அதனால வர துன்பம் நமக்கு இல்லைங்கிறாரு. சிவபெருமான் தெளிவா சொல்லிடுறாரு. நிச்சயம். மற்றபடி இறைவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவதற்கு நாம் முற்படுவோமாக. சிவபெருமானுடைய கருணை இருப்பின் நமக்கு சித்தாந்த அறிவும், நமக்கு அந்த என்ன சொல்லக்கூடிய அந்த 14 சாஸ்திர அறிவுகளும், அப்புறம் அந்த தோத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தோத்திரத்தினுடைய நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதத்தினுடைய அறிவும், நாதாந்தமாக இருக்கக்கூடிய அந்த நாதத்தினுடைய அறிவும் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த விந்து என்று சொல்லக்கூடிய ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த 14 சாஸ்திரம் அறிவொடிவமாக இருக்கிறது. அந்த அறிவொடிவும் நமக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.